இதான் சொல்றது பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களே, சண்டியன் இல்லாத இடத்துல நொண்டியனும் சண்டியன் தானண்டு. என்னென்றால் யாழ்ப்பாணம் என்றது என்பிபியினுடைய வெத்தலைப்பட்டி இல்லை. நான் கேட்குற கேள்வி என்னென்றால், கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட ஒழுங்காக வரையில. நான் இதுவரைக்கும் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில், அந்த அமைச்சிட்ட கேள், இந்த அமைச்சிட்ட கேள், இந்த அமைச்சிட்ட கேள். நான் கேட்குற கேள்விக்கு ஒரு பதிலை கூட ஒழுங்காக சொல்ல தெரியல. வடக்கில் அபிவிருத்தி என்று சொல்கிற பேர்வையில் மக்களுடைய காணிகள், மக்கள் அங்கே சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் காணிக்காக. எவ்வளவு பொய் சொல்றாருன்னு பாருங்கள் இவர்கள். நான் கேட்குற முதலாவது கேள்வி, என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, அந்த மானா பிரதீபனை நீங்க வெளியேற்றல, ஊழல்னு உங்க ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்கிறார், நீங்கள் மானா பிரதீபனை வெளியேற்றல. சரி, கவலை இல்லை, பரவாயில்லை. இதுவரைக்கும் இந்த டிசிசி மீட்டிங் ஒரு வருடம் கூட்டப்பட்ட டிசிசி மீட்டிங்கள்ல இந்த அபிவிருத்தி தொடர்பாக செய்த ஒரு வேலையை செய்ய சொல்லணுமா உங்களால? சும்மா கல்லினர் அது ஆக்காட்டக்கூட பேக்காட்டக்கூடாது. ஒரு வேலையை சொல்லுங்க யாழ்ப்பாணத்தில், ஒரு வேலை எழும்பி சொல்லுங்க. இந்த டிசிசி மீட்டிங்கள்ல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைபெற்றது என்று சொல்லி ஒரு வேலையை சொல்லுங்க. சும்மா ஆக்காட்டுறது பேக்காட்டுற வேலையை வந்து யாழ்ப்பாணத்தில் வைக்க கூடாது என்றால் யாழ்ப்பாணம் அவரை வச்சு வெத்திலப்பட்டி இல்லை. வார நேரம் போற நேரம் நான் சாப்பிட்றது கௌரவ மாற்றுமா கௌரவ வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா மஹதா. அன்புக்குரிய சபாநாயகர் அவர்களுக்கு காலை வணக்கங்கள். பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2) அமைவாக எழுப்பப்படும் வினாக்கள் கௌரவ வீதி, துறைமுக மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவை அமைச்சர் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய விமல் ரத்நாயக்க அவர்களே, கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் நடந்த சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தங்களுடைய தலைமையில் யாழ் மக்களுக்கு மிகவும் அடிப்படையான உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக தாங்கள் மிகுந்த சிரத்தையுடன் சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டியது நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதில் விவாதிக்கப்பட்ட விடயங்களில் 2 முக்கியமான விடயங்கள் பொதுமக்களின் நலன் கருதி பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விடயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. முதலாவது, பலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் என்று தாங்கள் சொல்லிக்கொள்ளும் ஒரு இடம். இரண்டாவது, காங்கேசன் துறை இறங்குதுறை, அதை துறைமுகம் என்றும் பொருள் கொள்ளலாம். வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியில் எந்த ஒரு நபருக்கும் இல்லாத அக்கறையை இந்த அரசாங்கம் செலுத்துவது கண்டு பூரிப்படைந்து தங்கள் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புகளை நினைத்து பூரிப்படையும் பாமர மக்களில் நானும் ஒருவன். ஆனால் வெறும் வாய்ப்பேச்சுகளால் ஒரு வருடத்தை கடந்துவிட்ட அரசாங்கத்திடமிருந்து நிலையான அபிவிருத்தி ஒன்றை வடக்கு மாகாணத்துக்கு பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்க்கட்சியிலிருந்து மிகவும் கரிசனையுடன் சில விடயங்களை தங்களிடம் கேட்க வேண்டி இருக்கிறது. தாங்கள் கீழ்வரும் விடயங்களுக்கு பொருத்தமான பதிலை தருவீர்கள் என்ற நம்பிக்கை வடக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற தங்களுக்கு வாக்களித்த என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்கு இப்போதும் இருக்கிறது. முதலாவது கேள்வி, வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பலாலி உள்நாட்டு வெளிநாட்டு விமான நிலையத்துக்கு அதன் அபிவிருத்திக்காக தங்களுடைய அரசாங்கத்தால் 2025ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு? அதில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு? அதற்குரிய ஆதாரங்களை பாராளுமன்றத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்காக சமர்ப்பிக்க முடியுமா? இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, வடக்கின் ஒரே ஒரு பொருளாதார துறைமுகமாக இருக்கும் காங்கேசன் துறை இறங்குதுறை, அது துறைமுகமாக மாற்றப்படவில்லை. அபிவிருத்திக்காக தங்களுடைய 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு? அதில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த கேள்வி வழங்கப்படும் வரை செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு? அதனை ஆதாரங்களுடன் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா? மூன்றாவது கேள்வி, வடக்கு மாகாணத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சிறு சிறு துறைமுகங்கள் மற்றும் இறங்கு துறைகளுக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு? அவற்றில் செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு? ஆதாரத்துடன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா? இது என்னுடைய மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊழல்வாதி, தெளிவாக சொல்கிறேன், ஊழல்வாதி என்று ஆளுநரால் தங்களுடைய கேபினட் அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் அவர்களை பதவியிலிருந்து விலக்குமாறு அறிவுறுத்தப்பட்ட அந்த கடிதத்தின் மூலம் அந்த நபர் அவர்கள் வலிகாமம் வடக்கில் மீள்குடியேற்றம் தொடர்பாகவும் இராணுவத்தால் அரசியல் இராணுவ நோக்கங்களுக்காக அபகரிக்கப்பட்ட மக்களின் காணி தொடர்பாகவும் கருத்துக்கள் தெரிவித்திருந்ததை பொதுமக்கள் அவதானித்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களுக்கு அமைய பலாலி விமான நிலையத்தின் தற்போதைய நில அளவு எவ்வளவு? பலாலி விமான நிலையத்தில் சட்ட ரீதியாக அரசாங்கம் கொண்டிருக்கும் நில அளவு எவ்வளவு?
பலாலி விமான நிலையத்தில் சட்ட ரீதி அல்லாத பொதுமக்களின் அரசாங்க பொதுமக்களின் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் காணியின் நில அளவு எவ்வளவு? பொதுமக்களின் காணிகளில் இதுவரை உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட பணம், அதாவது கம்பன்சேஷன் எத்தனை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது, எப்போது வழங்கப்பட்டது, யாரால் வழங்கப்பட்டது, அதன் மொத்த பெறுமதி எவ்வளவு? 5வது கேள்வி, பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பிற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளில் இதுவரை தங்களுடைய அரசாங்கம் விடுவித்திருக்கும் தனியார் நிலப்பரப்பு எவ்வளவு? உரிமையாளர்களால் தங்களுடைய அரசாங்கமா உரிமையாளர்களால் உரிமை கோரப்படாத தனியார் விடுவிக்கப்பட்ட காணிகள் எவ்வளவு? எத்தனை குடும்பங்களுக்கு அவை வழங்கப்பட்டவை? 6வது கேள்வி, இலங்கையின் வடக்கு கிழக்கு தவிர்த்து வேறு எந்த பகுதியிலாவது தனியார் காணிகள் விமான நிலைய அல்லது துறைமுக அபிவிருத்திக்காக உள்வாங்கப்பட்டு இதுவரை பணம் செலுத்தப்படாமல் இருக்கிறதா? அவ்வாறாயின் அவற்றின் விவரங்களை ஆதாரத்துடன் பாராளுமன்றம், சும்மா சொல்ல வேண்டாம், ஆதாரத்துடன் சமர்ப்பிக்க முடியுமா? 7வது கேள்வி, காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய சர்வதேச துறைமுகமாக மாற்ற முடியாது என்ற தங்களுடைய முடிவினை அவதானித்த பின்னர் அவ்வாறான ஒரு முடிவுக்கு தாங்கள் வந்தது, அதற்குரிய காரணம் என்ன என்பதை விளக்க முடியுமா? அவ்வாறாயின் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்த பணம், மத்தள விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்த பணம் வீண் விரயம் செய்யப்பட்டுள்ளது என்று நீங்கள் கருதினால் பலாலி விமான நிலையத்தினால் பயனடைய போகும் சர்வதேச பயணிகளின் வருடாந்த வரவையும் அனுமானமாக அதனால் ஏற்பட போகின்ற நாட்டிற்குரிய லாபத்தையும் சொல்ல முடியுமா? 8வது கேள்வி, பலாலி விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது அதுவும் மத்தள விமான நிலையம் போன்று சர்வதேச விமானங்களின் வரவுகள் அற்ற ஒரு விமான நிலையமாக மாற்றமடையும் என்ற கருத்து பொதுமக்களிடையே இருப்பதால் விமான நிலையம் அபிவிருத்தி தவிர்த்த வேறெதுவோ காரணங்களுக்காக விமான நிலையம் என்ற போர்வையில் பொதுமக்களின் காணிகள் இராணுவ அரசியல் நோக்கங்களுக்காக தகுந்த பண கொடுக்கல் வாங்கல் ஏதுமின்றி பொதுமக்களுக்கு வழங்கப்படாமல் இராணுவ ஆக்கிரமிப்பால் அபகரிக்கப்படுகிற என்ற கூட்டை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இன்றேலேன். 9வது கேள்வி, விமான நிலையம் மாத்திரம் அபிவிருத்தி செய்யப்படுவதும் காங்கேசன் துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படாமைக்குமான காரணம் இராணுவ அரசியல் நோக்கங்கள் என்பதை பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். பொறுப்புமிக்க அமைச்சர் என்ற அடிப்படையில் இவற்றிற்கான பதில்களை வெகு விரைவில் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்களின் ஒரே ஒரு உண்மையான பிரதிநிதி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. ගරු අමාත්‍ය ගරු කතානායකතුමනි, එතුමාගේ පළවෙනි ප්‍රශ්නයට පිළිතුර රේල් ට්‍රැක් එක දික් කරනවා. එතන යම් ප්‍රතිසංස්කරණ ප්‍රමාණයක් කරනවා. නමුත් අතිවිශාල ධනයක් එතෙන්ට යොමු කිරීම ව්‍යාපාරික වශයෙන් සාර්ථක නැහැ කියන එක තමයි විද්වතුන් කියන්නේ. ඒක දේශපාලන තීරණ මත වරායවල් හදන්න බෑ කියන අදහස තමයි මම ඉන්නේ. 8වෙනි ප්‍රශ්නය තුමා අහලා තියෙන පලාලි ගුවන්තොටුපළ අපි සාපේක්ෂව ලාභෝපයමින් තිබෙන නිසා පලාලි ගුවන්තොටුපළ සීමිත ආකාරයකට සංවර්ධනය කරන්න පටන් අරන් තිබෙනවා. දැනට පලාලි ගුවන්තොටුපළට ගරු කතානායකතුමනි වසරකට එන්නේ මගින් 38000. වසරකට 38000. මාසෙකට 2500ක් 3000ක් විතර. ඒ නිසා අපි බලාපොරොත්තු වෙන්නේ මේක ක්‍රමානුකූල වර්ධනයට සාපේක්ෂව එය දියුණු කරන්න. නැත්නම් එයට වියදම් කරන්නේ කටුනායක ගුවන්තොටුපළේ ලැබෙන ආදායම. ඒ නිසා ඒක තමයි නැතුව ඒ නිසා උතුර පළාත සම්බන්ධව ගත්තොත් අපි මොනවාද කරන්න කියන එක ගැන මම හිතන කිසිම සැකයක් තියාගන්න දෙයක් නැහැ. මේ 4 වෙනි දත් අපි ලෝන් අයිලන්ඩ් වලට නයින තිව් වලට යන්න අවශ්‍ය කරන කුරිකට්ටුවන් ජැටියකට 1.2 බිලියන් වියදම් කළා. අපි ජැටි එක සම්පූර්ණයෙන්ම රෙනොවේට් කරනවා. ඒ නිසා එහෙම ප්‍රශ්නයක් නැහැ. තිබෙන්නේ ව්‍යාපාරික වශයෙන් කළ යුතු දේවල් ව්‍යාපාරික වශයෙන් කටයුතු කියන එක තමයි තියෙන්නේ. අවසාන වශයෙන් ඉඩම් පිළිබඳ ඔබතුමා අහලා තියෙන ප්‍රශ්නයක් තිබෙනවා. ගුවන්තොටුපළ පමණක් සංවර්ධනය කිරීම සහ කංකසන්තුරේ වරාය සංවර්ධනය නොකිරීම හමුදා සහ දේශපාලන අරමුණු සඳහා මහජන ඉඩම් පැහැර ගැනීමක් බවට වූ මහජනතාවගේ ප්‍රකාශය පිළිගන්නවාද? ඒ ප්‍රදේශයේ මහජනතාව අපත් නිතර මුණ ගැහෙනවා. ඔවුන් පැහැදිලිව කියලා තියෙනවා මේවා දියුණු කරනවා නම් ඔවුන්ගේ ඉඩම් දෙන්න පුළුවන් කියලා. ඒ නිසා ඒ ඉඩම් පිළිබඳ තොරතුරු
ආරක්ෂක අමාත්‍යාංශයෙන් ගන්න. නැත්නම් ඒ මහා ජනතාව අපටත් මුණ ගැහෙන. බොහොම ස්තුතියි. ගරු අර්චන මාත්‍ර කරුණු පොඩි කරුණු පැහැදිලි කර ගැනීමක් කරගන්න පුළුවන්. இதான் சொல்றது பாராளுமன்ற சபாநாயகர்களே சண்டியன் இல்லாத இடத்துல நொண்டியன் சண்டியன் தானண்டு என்னென்றால் ஜாழ்ப்பாணம் என்றது என்பிபியினுடைய வெத்தலைப்பட்டி இல்லை. நான் கேட்குற கேள்வி என்னென்றால் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட ஒழுங்காக வரையில. நான் இதுவரைக்கும் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில், அந்த அமைச்சிட்டர்கள் இந்த அமைச்சிட்டர்கள் இந்த அமைச்சிட்டர்கள் என்று நான் கேட்குற கேள்விக்கு ஒரு பதிலை கூட ஒழுங்காக சொல்ல தெரியல. வடக்கில் அபிவிருத்தி என்று சொல்கிற பேர்வையில் மக்களுடைய காணிகள், மக்கள் அங்கே சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் காணிக்காக. எவ்வளவு பொய் சொல்கிறாருன்னு பாருங்கள் இவர்கள். நான் கேட்குற முதலாவது கேள்வி, என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, அந்த மானா பிரதீபனை நீங்க வெளியேற்றல, ஊழல்னு உங்க ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்கிறார், நீங்கள் மானா பிரதீபனை வெளியேற்றல. சரி, கவலை இல்லை, பரவாயில்லை. இதுவரைக்கும் இந்த டிசிசி மீட்டிங் ஒரு வருடம் கூட்டப்பட்ட டிசிசி மீட்டிங்கள்ல இந்த அபிவிருத்தி தொடர்பாக செய்த ஒரு வேலையை சொல்லணுமா உங்களால? சும்மா கல்லினர் அது ஆக்காட்ட கூட பேக்காட்ட கூடாது. ஒரு வேலையை சொல்லுங்க யாழ்ப்பாணத்தில், ஒரு வேலை எழும்பி சொல்லுங்க. இந்த டிசிசி மீட்டிங்கள்ல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைபெற்றது என்று சொல்லி ஒரு வேலையை சொல்லுங்க. சும்மா ஆக்காட்டுறது பேக்காட்டுற வேலையை வந்து யாழ்ப்பாணத்தில் வைக்க கூடாது என்றால் யாழ்ப்பாணம் அவரை வச்சு வெற்றிலப்பட்டு இல்லை. வார நேரம் போற நேரம் நான் சாப்பிட்றது. ගරු අමාත්‍යතුමා අමාත්‍යංශ නිවේදන ප්‍රවාහන මහාමාර්ග වරාය සහ සිවිල් ගුවන් සේවා අමාත්‍ය ගරු බිමල් රත්නායකතුමනි. ගරු කතානායකතුමනි, ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙන මේ ප්‍රකාශ කරන්න අවස්ථාව ලබා දීම පිළිබඳව අප රජය පවත්වන විට පොඩ්ඩක් සුජීව පොඩ්ඩක් එයා ඒ වෝඩ් එකටම ඔයාවත් යවන්න වෙයි. ඒ වෝඩ් එකටම යවන්න වෙනවා. පස්සේ කියන්න. ගරු කතානායකතුමනි, වෙලා ගරු අමාත්‍යතුමා ඔබතුමාලාගේ කලීග්ස්ලා, ඔබතුමාලාගේ මිත්‍රයන්ගේ තියෙන කොලි ටික තමයි පේන්නේ. So you are proud of him. ගරු අමාත්‍යතුමා ගරු කතානායකතුමනි, මම මන්ත්‍රීවරුන්ගේ ප්‍රශ්නවලට උත්තර දෙනවා. මම පිස්සන්ගේ ප්‍රශ්නවලට උත්තර දෙන්නේ නැහැ. හරි? මම ආද මේ හතරවෙනි ප්‍රශ්නෙට උත්තර දෙන්න. මම මේ ඒ නිසා මම ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා කරුණාකරලා මට උත්තර දෙන්න අවස්ථාව දෙන්න. නැතිනම් මේ බාධා කරන පුද්ගල එළියට දාන්න. ඔබතුමා පොයින්ට් එක මොකක්ද ගරු අයිතුමතුමා? එයා උත්තර දීලා නැහැ. දැන් කියනවා පිස්සුන්ට එන මේක වහාම ඉවත් කරන්න කියන ලැජ්ජාවනේ. එක ප්‍රශ්න ඇහුවාම උත්තර දෙන්න කියන්නේ ඔයාලා කැමතිද? ලැජ්ජාව ඊට වඩා කොහෙද කියලා වඩයක් විකුණලා මේ බත්කම්බරකම් හොයා ගන්න පුළුවන්. ගරු සභානායකතුමා ඔබතුමාගේ අර්චනා මන්ත්‍රීතුමා ඔබතුමා ඉඳගන්න. ඔබතුමාට කරුණු පැහැදිලි කර ගැනීමක් කරන්න. ගරු අමාත්‍යතුමා